வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை விபூதி பட்டையோட கடவுள் கருவறையிலேருந்து கடவுள் வெளியில் வருகிறார். அந்த கேரக்டருக்கு சமுத்திரக்கனி சார் இல்லையா? கொஞ்சம் டவுட்டு தான். கமல் சார், சமுத்திரக்கனி சார் இல்லாட்டினா கமல் சார். கமல் சார் இந்த கேரக்டருக்கே எப்படி ஒத்து வரும்? ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து பண்ணணும்னு எவ்வளோ இது பண்ணாங்க. இது வந்து ஆக்சுவலி கெஸ்ட் ரோல் மாதிரி தான். கமல் சார் பண்ணலாம், ஏன்னா அவர் வந்து நாத்திகம் பேசக்கூடியவர். அவர் இந்த கேரக்டரில் போட்டால் நல்லா இருக்குமான்றதை நீங்கள் தான் சொல்லணும். சமுத்திரக்கனி சார் ஃபிட்டாக இருப்பார். வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையோட விபூதி பட்டையோட கருவறையிலேருந்து வெளியில் வர்றாங்க. இன்டர்வல். ஓகேவா? இப்போ மீதி படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். மீதி படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். இப்போது இது ஆக்சுவலி கதையை வந்து ஆக்டர்ஸ்கிட்ட ப்ரொடியூசர்கிட்ட தானே சொல்லணும். எங்ககிட்ட ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லவ்வர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லலாம். சினிமாவுக்கு பேரண்ட்ஸே நீங்கள் தான். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த கதை வந்து சினிமாவாக ஆகணும், ஆனால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஒரு விஷயத்தை நான் யூடியூப்பில் ஒரு இது கேள்விப்பட்டேன். எம்ஜிஆர் சார் வந்து சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தேர்தலில் நின்னால் நம்ம ஜெயிப்போமா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரையல் பண்ணாராம். என்னென்னா, நாளை நமதே ஏதோ ஒரு படத்தில் வந்து தான் எலெக்ஷனில் நிற்கிறதாகவும் ஜெயிச்சு சிஎம் ஆகிறதாகவும் ஒரு சீன் வந்து எடுக்க சொன்னாராம் படத்தில். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி நம்ம நின்னால் ஜெயிப்போமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு படம் எடுத்து அதில் ஒரு காட்சி அந்த மாதிரி வைக்க சொன்னாராம். இடையில சமீபத்தில் யூடியூப்பில் பார்த்தேன், ட்ரெயில் பார்த்தா. இதில் வந்து அந்த சீனில் வந்து ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம ரியல்லையும் ஜெயிச்சிருவோம், ரியலாகவும் எலெக்ஷன் நின்றால் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ட்ரையல் பார்த்தா. படத்தில் அந்த சீனை வைக்க சொல்லி படத்தில் ரெஸ்பான்ஸ், தேட்டரில் ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா, ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்துச்சான். அதுக்கப்புறம் தான் அவர் எலெக்ஷனில் நின்று, ஏன்னா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸு படத்துலேயே அவங்க நம்மளை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, எம்எல்ஏவா முதல் மந்திரியாக முதல் அமைச்சராக ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற படத்துலேயே ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது நிச்சயமாக நிஜத்துலேயும் இருக்கும் அப்படின்றத அவர் ஐடியா பண்ணார். அதே மாதிரி தான் ஒரு கதை வடிவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிச்சயமாக அது சினிமாவாகும்போது விஷுவலைஸாகவும் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அதனால் இது ஒரு ட்ரையல்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அதான் தன்னுடைய காதலிக்கிட்ட சொல்கிறது ஒரு ஸ்டைல், பேரண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறது இன்னொரு ஸ்டைல். சினிமாவோடைய பேரண்ட்ஸ் ஆடியன்ஸ் தான். அதனால தான் இந்த கதையை நான் மட்டும் பார்த்த கதைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இன்னும் செகண்ட் ஹாஃப் இருக்குது, அதை சொல்ல மாட்டேன். அதை வந்து தேட்டரில் பாருங்கள். உங்களோட சேர்ந்து முழு திரைப்படத்தையும் நான் தேட்டரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நானும் படத்துடைய டைட்டில் சொல்லலை, கும்பாபிஷேகம். நல்லா இருக்கான்னு தெரியல, தோணுச்சு. கும்பாபிஷேகம். ஓகே. இந்த படத்தை நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன்னு சொன்னேன்ல, எல்லோரும் கண்ணை திறந்துட்டு படம் பார்ப்பாங்க. நான் கண்ணை மூடிக்கிட்டே படம் பார்த்தேன். நீங்களும் நிறையா பேர் அப்படி பார்த்துருப்பீங்க. சரி, வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. இந்த முழு திரைப்படத்தையும், ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொன்னது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான். அதுலேயும் கூட மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். ஸ்டோரியாக சொல்கிறதுக்கும் விஷுவலாக பார்க்குறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா விஷுவலாக பார்க்கும்போது இதை விட பெஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ படத்தோடைய டைட்டில் சொன்னேன், கும்பாபிஷேகம். படத்தை நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டு தான் பார்த்தேன். ஆனால் நான் கண்ணை திறந்து பார்க்கணும், உங்களோட சேர்ந்து நானும் பார்க்கணும். முழு திரைப்படத்தையும் உங்களோடு சேர்ந்து நானும் பார்க்கணுன்னு ஆவலாக இருக்கேன். நடக்கும், நிச்சயமாக நடக்கும்.
நம்பிக்கையோடு நானும் காத்திருக்கேன். முழு திரைப்படத்தையும் உங்களோடு சேர்ந்து நானும் காண அவளோடு இருக்கிறேன். நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.